ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்ரீ ஆர்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9ல் ஒரு டைப் ஆஃப் பிரேஸ்லெட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செயின் வச்சு தான் செயின் பிரேஸ்லெட் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஃப்ரீ பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் தான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் ஐம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட்ஸ் தரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ செயினில் நிறையா சைஸஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சைஸஸை விட நிறைய டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது பாருங்கள். ஸோ இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்குது, இது கொஞ்சம் ஒட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செயின்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வாங்குற கடையில் எது அவைலபிளாக இருக்கோ அது வாங்கிக்கலாம். ஸோ மெயினாக நீங்கள் வாங்கும்போது ஆன்டி டார்னிஷா அப்படிங்கிறத பார்த்து வாங்க. இப்போ ஆன்டி டார்னிஷ் என்னதுன்னா, இப்போ இந்த சில செயின் கவரிங் செயின்லாம் சொல்லுவாங்கல்ல, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண கருப்பாயிடும். ஸோ இந்த ஆன்டி டார்னிஷ்னால் இது கலர் மாறாது, இதே மாதிரி ரீட்டைன் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஆன்டி டார்னிஷ். ஸோ நீங்கள் வாங்கும்போது ஆன்டி டார்னிஷா இல்லையாங்கிறது கேட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த கோல்டில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இன்ச் டேப் வச்சு கட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நான் என் சைஸுக்குங்கிறப்போ நான் அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப டைட்டாக வைக்கணும் இல்லை, நம்ம ஹூக் தான் மாட்ட போகிறோம். ஸோ கொஞ்சம் லூஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இவ்வளோ இது கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட்டர் வச்சு தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் நான் வந்து உங்களுக்கு சென்டரில் ஒரு பேர்ல் போட்டு செஞ்சு காட்டுறேன். ஸோ நான் இந்த பேர்ல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு மாதிரி பாலிஷ்டான பேர்ல் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணதோட இது இருக்குது. ஸோ நான் அதையும் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னால் நான் இதை வந்து சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டராக இது பண்ணி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் ஐபின் வந்து யூஸ் ஆகும் இதுக்கு. ஸோ ஐபின் எதுக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஐபினில் உங்களோட பீட்ஸை இப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு இவ்வளோ வேணாலும் ஸோ கட் பண்ணி ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டின மாதிரி நம்ம ரெண்டு சைடு வந்து ஜம்ப்ரிங் வச்சு தான் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேவா? மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் தான் காட்டியிருக்கேன். நீங்கள் இங்கே வந்து வேறு பீட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 3 பீட் ஆட் பண்ணிக்கலாம், அது அப்படியும். நெக்ஸ்ட் வந்து இந்த சில்வர் வச்சு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான பிரேஸ்லெட் தான் காட்டுறேன். ஸோ எல்லா சாம்லேயும் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி செயினில் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எடுத்திருக்க செயினில் உங்களுக்கு ஹோலே இல்லை. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ அதனால் தெரியுதா உங்களுக்கு ஹோலே இல்லை. ஸோ இந்த செயினில் நம்ம இது பண்ண முடியாது. ஸோ நான் அதோட கொஞ்சம் பிக்கர் சைஸ் செயின் எடுத்துக்கிறேன். இதோட ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ரேண்டமாக இப்போ 3 இல்லை 4 அக்கார்டிங் டு கஸ்டமர், ஓகேவா, எவ்வளோ கேட்குறாங்களோ அதில் வந்து இந்த மாதிரி ஜம்ப்ரிங் ஆட் பண்ணிட்டு ஒரு 4 பிளேஸஸ் இல்லை 3 பிளேஸஸ் ஸ்பேஸ் விட்டு இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேஸ்லெட், ஆனால் ரொம்ப ட்ரெண்டான ஒரு பிரேஸ்லெட். ஒரு 4 இல்லை 3 சாம்ஸ் வச்சு இது செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஜம்ப்ரிங் எடுத்துக்கிட்டு சாமில் அட்டாச் பண்ணிட்டு அதை வந்து செயினில் வந்து ரேண்டமாக ஒரு 3 ஈக்குவல் ஸ்பேஸஸ் விட்டுட்டு இல்லை 4 கூட போடலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் 4 தான் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள். நம்ம கோல்ட் செயினில் ஆட் பண்ண மாதிரி ஒரு சைடு வந்து ஃபிஷ் ஹூக்கும் இன்னொரு சைடு வெறும் ஒரு ஜம்ப்ரிங்கும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியாகவே செய்யக்கூடிய பிரேஸ்லெட் தான், ரொம்ப ட்ரெண்டாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜம்ப்ரிங் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கோட கிளாஸ். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.